ஆனா நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் போடுற பட்ஜெட் விலக்கு உரை பொதுக்கூட்டத்துக்கு எங்கேயும் போனது கிடையாது. ஆனா மத்திய அரசு போடுற பட்ஜெட்டுக்கு கிளம்பி போவார் பேசுறதுக்கு. இந்த அநியாயத்தை பார்த்துருக்கிறீங்களா? அவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக பட்ஜெட் போட்டிருக்காரு. எங்கேயாவது போய் இதுதான் திமுகவினுடைய பட்ஜெட் எங்கேயும் பேச. திருவள்ளூர்ல சில நாட்களுக்கு முன்பு சென்று மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் சரியில்லை, தமிழகத்திற்கு எதிரான பட்ஜெட் இது பீகார் பட்ஜெட், இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு பேசிட்டு வந்து அமர்ந்திருக்கின்றார். அதிலேயே நமக்கு தெரிகிறது எப்போ ஒரு முதலமைச்சர் அவர் போடுற பட்ஜெட்டை போய் பேசாம மத்திய அரசு போடக்கூடிய பட்ஜெட்டை குறை சொல்லுகின்றாரோ அது ஒரு சிறப்பான பட்ஜெட் என்பது அவர் எப்ப திருவள்ளூருக்கு போனாரோ அப்பவே நமக்கு தெரியுது. 12 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரி வேண்டான்ட்டான். இதை நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, என்ன பெருசா பண்ணிட்டாரு? 144 கோடி பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. இந்த நாட்டில் 2% மக்களுக்கு வரி இது கொடுத்திருக்கிறாங்க, வரி கட்ட வேண்டாம். இது சாதனையா அப்படிங்கிறார் முதலமைச்சர் அவர்களே. நீங்க வீட்டில் போய் கடைக்கு போய் பால் பாக்கெட் வாங்கினா உங்களுக்கு அவங்க கஷ்டம் தெரியும், நியூஸ் பேப்பர் வாங்கினா கஷ்டம் தெரியும். நீங்க டிஃபெண்டர் கார்ல மகன் நடத்தக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம், கோடி கோடியாக சம்பாதனை இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நடுத்தர மக்களுடைய வலி எப்படி தெரியும்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே, ஒரே வார்த்தையில கொச்சப்படுத்திட்டு போயிட்டீங்க. ஒரே வார்த்தையில 2% மக்கள் பயனடைகின்றார்கள் என்று சொல்வதை விட வரி செலுத்தக்கூடியவர்கள் 87% மக்கள் பயனடைகின்றார்கள். இது நடுத்தர மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க? இன்னும் முழுமையாக நம்மிடம் அந்த நம்பர் இல்லை அப்படின்னா கூடங்க, குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் மட்டுமே, குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர். 60 லட்சம் பேருக்கு மேல இந்த ஆண்டு மத்திய அரசு 12 லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த வேண்டாம் என்று சொன்னதன் காரணமாக குறைந்தபட்சம் 60 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் இதோடு நிற்கலீங்க, இன்னும் முன்னாடி போறார். எங்களுக்கு நீங்க பட்ஜெட்டே கொடுக்கல, இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 5 முறை பீகார் பீகார் பீகார்னு சொன்னீங்க, அதனால் இது பேரு பீகார் பட்ஜெட். முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு காலம் நீங்க யூபிஏ அரசில் இருந்தீங்க. 2004-05 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2005-06 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2006-07 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2007-08 ஒரே முறை தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொன்னீங்க, 54 கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தீங்க. 2008 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க, 300 கோடி. 2011-12 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல, 2012-13 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தையை சொல்லல. மொத்தமாக 10 ஆண்டுகள்ல 5 முறை பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை. நீங்கள் ஆட்சியிலிருந்து யூபிஏல சொன்னீங்க, தமிழ்நாடு என்கின்ற வார்த்தைக்கு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி 8054 கோடி. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 11 பட்ஜெட்ல தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றோமோ மொத்தமாக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி 1,68,585 கோடி. முதலமைச்சர் அவர்களே, 10 ஆண்டு கால வெறும் தமிழ்நாடுன்னு 5 முறை சொல்லி 8000 கோடி எங்கே? 11 ஆண்டுகள்ல நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாடு என்று சொல்லி 1,68,585 கோடி எங்கே? எல்லா ஆண்டும் எல்லா பட்ஜெட்ல எல்லா மாநிலத்தினுடைய பெயரையும் சொல்வது கிடையாது. 2021-22 தமிழ்நாடு என்கின்ற வார்த்தை நம்முடைய பட்ஜெட்ல பயன்படுத்தும் பொழுது 1,66,000 கோடி தமிழகத்திற்கு மட்டும் வைப்பாங்க, சில இடத்துல கொடுப்பாங்க. ஒரு ஆண்டும் கூட ஒரு மாநிலத்திற்கு ரொட்டேஷன். 2021-22 தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க 1,68,000 கோடி, நம்ம ஊருக்கு கொடுத்தாங்க ஐயா. போன ஆண்டு ஆந்திரா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த ஆண்டு பீகாருக்கு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா ஆண்டும் ஒரு சில மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளோடு கொடுக்கத்தான் போறாங்க. அது பட்ஜெட் இல்லைங்க ஐயா. பட்ஜெட் 50 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட். தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க, ஏன் மாநிலத்தை எல்லாம் வஞ்சிக்கிறாங்க. அதுதான் மோடி அரசு மேல இருக்கக்கூடிய கோபங்கிறார் முதலமைச்சர் அவர். கடைசியாக காங்கிரஸ் அவங்க பட்ஜெட் போட்டுட்டு 2013-14 நிதி பகிர்வு, மொத்த நிதியில எவ்வளவு நிதியை மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. நிதி பகிர்வு மொத்தமாக 5,22,000 கோடி. எல்லா மாநிலத்துக்கும் நிதி பகிர்வு 5,22,000 கோடி. இந்த ஆண்டு நிதி பகிர்வு 25,60,000 கோடி.
5 மடங்கு மாநிலத்திற்கு வரக்கூடிய நிதி பகிர்வு அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா? 5 மடங்கு 10 ஆண்டுகள். 75 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு 5 லட்சம் கோடி கொடுத்தீங்க மாநிலத்திற்கு, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து. 10 ஆண்டுகள்ல 25 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதியை பகிர்ந்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்தது. ஏன் பொய் சொல்றீங்க? எதற்காக மேடை போட்டு மைக்கு கட்டி எதற்காக முதலமைச்சர் அவர்களை பொய் பேசுறீங்க?